முன்னொரு காலத்தில் மகாபுர நாடு கடும் வறட்சியால் வாடியது. 12 ஆண்டுகளாக மழையில்லை. அந்த நாட்டின் இளவரசன் ஆதித்தன் தன் மக்களை காக்க ஒரு தீர்வை தேடி புறப்பட்டான். அவன் செல்லும் வழியில் ஒரு முதியவர் அவனிடம், இமயமலையின் அந்த பக்கம் இருக்கும் மாயக்குகையில் 3 மந்திர வைரங்கள் உள்ளன. அவற்றை அடைந்தால் உன் நாட்டின் வறுமை நீங்கும் என்றார். முதல் வைரமான சிவப்பு வைரத்தை தேடி ஆதித்தன் மாயக்குகைக்குள் நுழைகிறான். அங்கே முதல் தடையாக ஒரு நெருப்பு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றின் நடுவில் ஒரு சிவப்பு வைரம் ஜொலித்தது. அதை ஒரு ராட்சத நெருப்பு பறவை காவல் காத்தது. ஆதித்தன் தன் வாளை எடுக்கவில்லை. மாறாக தான் கொண்டு வந்திருந்த குளிர்ந்த பனிமலை நீரை அதன் மீது தெளித்தான். பறவை திகைத்த நேரத்தில் பாய்ந்து சென்று சிவப்பு வைரத்தை எடுத்தான். அந்த நொடியே நெருப்பு ஆறு மறைந்து குளிர்ந்த தரை தோன்றியது. 2வது வைரமாக நீல வைரத்தை எடுக்கச் சென்றான். அடுத்து அவன் ஒரு இருண்ட பகுதிக்கு சென்றான். அங்கே காற்றில் அவனால் சுவாசிக்க முடியவில்லை. ஒரு பெரிய நீல நிற வைரம் தண்ணீருக்குள் மூழ்கி கிடந்தது. அதை ஒரு விசித்திரமான 8 கால் பூதம் சுற்றியிருந்தது. ஆதித்தன் தான் வைத்திருந்த சிவப்பு வைரத்தை உயர்த்தி காட்டினான். அதன் வெப்பத்திற்கு பயந்து பூதம் விலகியது. உடனே தண்ணீருக்குள் குதித்து நீல வைரத்தை எடுத்தான். உடனே அவனுக்கு தண்ணீருக்குள் சுவாசிக்கும் ஆற்றல் கிடைத்தது. 3வது வைரம் பச்சை வைரத்தை தேடி புறப்பட்டான். கடைசி அறைக்கு சென்ற போது அங்கே ஒரு வயதான மந்திரவாதி அமர்ந்திருந்தார். அவர் முன்னால் ஒரு காய்ந்த போன செடி இருந்தது. அதன் நடுவில் பச்சை நிற உயிர் வைரம் இருந்தது. ஆதித்தா, இந்த வைரத்தை நீ எடுக்க வேண்டுமென்றால் உன்னிடம் உள்ள மற்ற 2 வைரங்களையும் நீ தியாகம் செய்ய வேண்டும் என்றார். ஆதித்தன் தயங்கவில்லை. தன் நாட்டின் மக்களுக்காக சிவப்பு மற்றும் நீல வைரங்களை அவரிடம் கொடுத்தான். அவனது தியாகத்தைக் கண்டு மகிழ்ந்த மந்திரவாதி, உன் சுயநலமின்மையே உனக்கு வெற்றியை தந்தது என்று கூறி 3 வைரங்களையும் அவனிடமே கொடுத்தார். ஆதித்தன் மகிழ்ச்சியாக தன் நாட்டுக்கு திரும்பினான். தன் நாட்டில் நீல வைரத்தை வானத்தை நோக்கி உயர்த்தினான். மேகங்கள் திரண்டு மழை பொழிந்தது. பச்சை வைரத்தை நிலத்தில் வைத்தான். காய்ந்த பயிர்கள் பச்சையாய் விளைந்தன. சிவப்பு வைரத்தை அரண்மனையில் வைத்தான். அது நாட்டுக்கு தேவையான ஆற்றலையும் ஒளியையும் தந்தது. மகாபுர நாடு மீண்டும் செழிப்படைந்தது. ஆதித்தன் ஒரு மாபெரும் மன்னனாக திகழ்ந்தான்.